ஏன் உறவுகளுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குன்னா, உறவுகளில் சில பகிர்வுகள் இருக்கு. இப்போ என் தங்கச்சி வீட்டில் ஒரு விசேஷம்னு வைங்க, என் தங்கச்சி பொண்ணு காது குத்தணும்னா என் மடியில் வச்சு குத்தணும்னு ஒரு மரபு இருக்கு. நான் அதை செஞ்சே ஆகணும். செய்யலைன்னா ரோட்டில் ஒருத்தன் கேட்பான், உன் தங்கச்சி வீட்டு விசேஷத்துக்கு நீ போகலையா, நீ எல்லாம் மனுஷனான்னு கேட்பான். ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு இதே மாதிரி விசேஷம் நடந்து இங்கே போகலன்னு வைங்க, அப்படியே மாப்பிள்ள வரலையா, சரி பரவாயில்ல இன்னொரு சமயம் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். சமூக கடமை அங்கே இல்லை. அதனால தான் இங்கே பிரச்சனை அதிகம், அங்கே பிரச்சனை இல்லை. இதை புரிஞ்சிக்காமல் இங்கே வரைக்கும் வந்து கனெக்டிகட்லேயும் மைக் போட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். உறவுகள் பிறப்பு அப்புறம் திருமணம் ரெண்டில் வருது. ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம். அது நம்ம கூட இருந்து சில சமயங்களில் தொந்தரவு பண்ணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எப்போ எது கூட வரும்? இங்கே பிங்க் ஸ்லிப்பு உடனே ஃப்ரெண்டுக்கு சொல்லிட்டீங்க, ஆனால் அதனால் அதிகம் பாதிக்கப்படுவது நம்ம ஊரை வச்சுக்குவோம். இந்தியாவில் இருக்கான் ஒருத்தன், ஒரு நிதி நிறுவனத்தில் வேலை பார்க்குறான். ஏதோ கையாடல் நடந்துருச்சு, 1 லட்சம் ரூபாயை காணோம். போலீஸ் வந்து விசாரணை பண்ணுது. யாரெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னால் எத்தனை ஃப்ரெண்டு போய் பக்கத்தில் நிற்பான்? இவர் ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிடுங்கன்னா எல்லாம் அப்படியே போயிடுவாங்க. சார் அவன் ஃப்ரெண்டே இல்லை சார். ஏன்னா அவனுக்கு ஒரு பழி வந்துருச்சு. ஆனால் அவங்க அப்பா வந்து அங்கே அழுவார், என் பையன் தப்பு பண்ண மாட்டான் சார், நான் அப்படி வளர்க்கலை சார், என் பிள்ளை நல்லவன் சார், சொல்லுவது தகப்பனாக இருக்கும், தாயாக இருக்கும். நண்பன் ஓடி போயிடுவான். இப்போ எல்லோரும் நீங்கள் நல்ல வசதியாக இருக்கீங்க, லெக்ஸஸ் காரு, $1 மில்லியன் ஹவுஸு. ஆனால் இதில் சில பேர் பரீட்சைக்கு பணம் கட்டாமல் ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம். அப்போ அவங்க அம்மா இருந்த ஒத்த கம்மலையும் அடகு வச்சு கொண்டாந்து கொடுத்த ரூபா இருக்க, 1000 நட்பை லட்ச நட்புக்கு சமங்க. இருந்த ஒத்த கம்மலையும் கொடுத்துட்டு காதில் ஒரு வேப்பங்குச்சியை சொருகின தாய் இருக்கிறாளே, அந்த உறவுக்கு முன்னாடி எது முக்கியம்? ஒரே ஒரு வரி, அலுவலகத்தில் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பன், நீங்கள் அவன் 2 பேரும் ஒரு போஸ்ட்டுக்காக போகிறீங்க, மேலதிகாரிக்கு ஒருத்தரை தான் செலக்ட் பண்ண முடியும். சினிமாவில் வேணால் ஒருத்தன் விட்டு கொடுப்பான், உண்மையில் போட்டு கொடுப்பான். இது மனசாட்சியோடு. ஊரில் நீங்கள் விட்டுட்டு வந்த உங்கள் ஃப்ரெண்டுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லைன்னா எமர்ஜென்சி லீவ் போட்டு போவீங்களா? இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ உடம்பு சரியில்லைனா எமர்ஜென்சி லீவ் போட்டு 24 மணி நேரத்தில் போய் இறங்குவீங்களா? இது ஒன்றை மட்டும் யோசிச்சுக்கங்க. எங்கே நீங்கள் இருக்க வேண்டும், யார் உங்களோடு இருக்க வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்யலாம். உறவுகள் தான் நெருக்கடிகளோடு கூட நம்மோடு பயணிக்கின்றன. அதுதான் வாழ்க்கையின் நெருக்கடி, அதுதான் வாழ்க்கையின் வசந்தமும் கூட. அதுதான் இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு என்று சொல்லி மிக மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இந்த தமிழ் சங்கத்தாருக்கும் கல்யாண மாலைக்கும் மிக அருமையான சிவஞர்களுக்கும் நன்றி சொல்லி, உறவுகள் தான் என்றென்றும் நமக்கு துணை நிற்கின்றன. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். பெரியோர்களே, ஒரு உறவை பற்றிய நட்பை பற்றிய அலசல் யாரும் யாருக்கும் சளைக்காமல் ரொம்ப நல்லாவே பேசியிருக்காங்க. உறவை பற்றி ரொம்ப உருக்கமாக பேசியிருக்கார். இந்த பக்கம் துறவிகள் கூட விட்டு பிரிய முடியாத ஒன்று உறவு, நட்பு. கண்ணனை போல் ஒரு அவதாரம் இனிமேல் கிடைக்குமா? பாரதத்தில் அவர் ஆற்றி இருக்கின்ற பங்குகள் இருக்கின்றனவே, அப்படிப்பட்ட ஒரு நட்பு அது கிடைக்காது. இல்லை, தமிழ் இலக்கியத்திலேயே ஒரு பக்கம் கோப்பெருஞ்சோழனும் இன்னொரு பக்கம் பிசிராந்தையாரும். நட்புக்கு இலக்கணம் யாது? இப்போ 2 பக்கமும் பார்த்தா, இந்த பக்கம் உறவெடுத்தாலும் கடவுளட்டுக்கு போகுது, நட்பு எடுத்தாலும் கடவுளட்டத்துக்கு போகுது. ஒரு பறவை கூட தன் கோழியை கழுகு பருந்து திருட வருகிறது என்று சொன்னால் என்ன வேகமாக அதோடு எதிர்த்து முடிந்த மட்டிலும் சண்டை போடுகிறதே. அந்த பறவைக்கு இருக்கிற துணிச்சல் தாய் தகப்பனுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்க. அதனால் இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி நிறைவான விஷயங்கள் இருக்கத்தான் இருக்கு. உறவு என்பது எல்லாமே ஒரு சட்டம் வகுத்து வச்சாச்சு. உறவுக்கு அவர் சொன்னார்கள்ல, கண்டிப்பாக செஞ்சாகணும். நண்பனுக்கு கட்டாயம் கிடையாது, அவன் நண்பன் அவ்வளோதான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே நான் சொன்னாங்க இல்லையா, அவங்க உறவு சொல்லி கூப்பிட்றான். ஏமா எப்பா அப்படின்றான். தங்கச்சி இருந்ததுன்னு சொன்னால், ஏய் அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பே அவன்தான். பல இடங்களில் பாதுகாப்பு
போப்பா 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 நீ போடா போடா, என்னடா பிரச்சனை, உனக்கு என்னடா பிரச்சனை? இல்லைண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, ஏதாவது இருந்தால் சொல்லு, பயந்துக்கிட்டே போகாத, அண்ணன் இருக்கேன் என்று அண்ணன் இருக்கிறேன்னு சொல்கிற அந்த உரிமை இருக்கு பாருங்க. உரிமை எடுத்துக்கொண்டு உறவு பேசுகிற வச்சு இருக்க நட்பில் இருக்கு.